ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி பெட்ஸ் அண்ட் எக்வா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜாவா ஃபிங்கர்ஸ் ப்ரீடிங் அண்ட் கேரிங் டிப்ஸ். இப்போ தான் எங்கள் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த வீடியோவில் இதில் ஒரு போனஸாக அந்த ஜாவா பேர்ட்ஸ் பற்றி ஒரு டிப்ஸ்னு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கொள்ளுங்க. இதோட ப்ரீடிங் பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு ஒரு நல்ல ப்ரைவேசியான இடம் இருந்தால் இதுக்கு நல்லம். அந்த ப்ரைவேசியான இடத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதான் அந்த பேர்ட்ஸுக்கு அந்த இடத்துக்கு அடாப்ட் ஆகிக்கொள்ளும். வேறு வேறு பிளேஸுக்கு மாதிரி உங்களோட ப்ரீடிங் தடைப்படும். அதுக்கப்புறம் கேட்டு நல்ல நெஸ்ட் பாக்ஸ் ஒன்று வச்சுக்கொள்ளுங்க, அல்லது பொட்டு வச்சுக்கொள்ளலாம். பொதுவாகவே ஒரு ஜாவா ஃபிங்கர்ஸ் 5 to 6 இன்ச் வரைக்கும் வளரக்கூடியது. மற்றது ஒரு ஜாவாவே ஒரு கிராம், ஒரு 25 கிராம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜாவா பேர்ட்ஸ் இருக்கும். இதனுடைய ஆயுட்காலம் எத்தனை இயர்ஸ்னு பார்த்தா 5 to 10 இயர்ஸ் வரைக்கும் இது உயிர் வாழக்கூடியது. இதில் 4 வெரைட்டிஸ் இருந்தாலும் இதனுடைய முதல் வெரைட்டிஸ் என்னன்னு சொன்னால் இந்த பிளாக் ஹெட் ஜாவா தான் இதனுடைய ஃபர்ஸ்ட் வெரைட்டி. அதிலிருந்து உருவானது தான் மற்ற வெரைட்டி எல்லாம். மற்றது பிளாக், ஒயிட், ப்ரௌன், கிரே என்று சொல்லி 4 வெரைட்டிஸ் இருக்குது. இதுக்கு நெஸ்டிங் மெட்டீரியல்ஸாக நம்ம அருகம்புல், தேங்காய் நார், பேப்பர் அதெல்லாம் வச்சுக்கொள்ளணும். இது நல்லா நெஸ்டிங்கை வச்சு இல்லை இது அழகாக கூடு கட்டக்கூடிய பரவாண்டு. நீங்கள் எந்த பொருளை வச்சாலும் அதை எடுத்துக்கொண்டு அந்த இதில் பொட்டுக்குள்ளேயோ பாக்ஸுக்குள்ளேயோ வச்சுக்கொள்ளும். நீங்கள் கீரை வகையில் சிறிதாக அறிந்து போடணும். அப்படி அந்த கீரை வகைகள் நீங்கள் பெருசாக போடும் பட்சத்தில் அதையும் கொண்டு போய் அதை அந்த நெஸ்டிங் மெட்டீரியல்ஸாக பயன்படுத்திக்கொள்ளும். செமியர் பேர்டை பார்த்து சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களோட அடாப்ட் ஆகி இலவா இந்த ப்ரீடிங்கும் இலவாக இருக்கும். உங்களுக்கு பயப்படாமல் அது இருக்கும். அப்போ தான் நீங்கள் அதை ப்ரீட் பண்ணிக்கொள்ளலாம். இலவா இதில் கேட் செட்டப் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2x2x2 அப்படி கேட் அது செட்டப் கொடுத்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பேர்டுக்கு ஒரு ஃப்ரீடமாக இருக்கும். இல்லாட்டி 2x1.5x1.5 கொடுத்துக்கொள்ளலாம். ஒரு ப்ரைவசியான கேஜ்னு சொன்னால் டிஸ்டர்ப் எதுவும் இல்லாததுனால அதில் ப்ரீடிங்கு நல்லா இருக்கும். மற்றது அதில் ஃப்ரண்ட் சைடு தவிர மற்ற சைட்லாம் நம்ம ஏதோ ஒன்றால் மூடி வைக்கிறதுனோட அதுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். மற்றது இதுக்குடைய தீனாக நெல் கொடுக்கலாம். நீங்கள் நெல் கொடுக்கல ஒரு முக்கியமானது, அந்த நெல்லில் நிறைய டஸ்ட்டுகள் இருக்கும். அந்த டஸ்ட்டுகளை நீங்கள் கழுவி காய வைத்த பிறகு நெல்லை கொடுக்குறது உங்களுக்கு நல்லா. மற்றது திணையிலையும் நிறைய டஸ்ட்டுகள் இருக்கும். அந்த திணையிலே நீங்கள் டஸ்ட்டுகள் இல்லாமல் இருக்கிற திணைகளை பார்த்து கொடுத்துக்கணும். உங்களோட பேர்ட்ஸோட ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும். மற்றது சன்ஃப்ளவர் சீட் கொடுக்கலாம். சன்ஃப்ளவர் சீட்டு, மற்றது அவிச்ச பயிறு, மற்றது முளைகட்டின பயிறு, பயிரை முளைகட்டுறது தான் பெஸ்ட்டு. கொள்ளு கொடுக்கலாம். மற்றது நிறைய சீட்ஸுகள் நீங்கள் இதுக்கு கொடுக்கலாம். அதாவது சோளன் கொடுத்து கொள்ளலாம். அதாவது துருவின பீட்ரூட் நீங்கள் வைக்கும்போது அதை சாப்பிடாமல் இருக்கலாம். நீங்கள் அதை வச்சு அதை நல்லா பசியாக வைத்து கொண்டு அதுக்கு பிறகு பீட்ரூட்டை வச்சு நீங்கள் தான் உங்களுக்கு நல்லா. கேரட் கொடுத்து கொள்ளலாம். கேரட்டை நல்லா சீவி எக்கையும் அந்த கேரட் சீவிரத்தை சீவி நீங்கள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களோட பேர்ட்ஸ் நல்லா சாப்பிடும். அதுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். மற்றது இதில் மேல் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதாவது அதில் மேலோட அந்த ரிங் கொஞ்சம் டார்க் அடிக்கும். மற்றது அதில் அந்த மேலுக்கு இருக்கிற சொண்டு கொஞ்சம் மேலே உயர்ந்த மாதிரி கடப்படும். அதை வச்சு தான் அந்த மேலே கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி அந்த மேல் சிங் பண்ணும். அதான் அந்த மேலுக்குரிய அடையாளங்கள். பிளாக் யாவோட மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ப்ரௌன் மற்றது கிரே யாவோட மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறது இலவாக இருக்கும். மற்றது இதனுடைய அந்த ஃபீமேல் யாவா எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த ரிங்கோட கலர் டல்லாக இருக்கும். அதே மாதிரி அந்த பீக்குக்கு மேலே இருக்கிற அந்த அந்த மேலே ஒரு தட்டையாக இருக்கும். அதாவது புடைப்பு இல்லாமல் தட்டையாக இருக்கும். அதோட ஹெட்டும் டார்க்காக இருக்கும். ஃபீமேல் லைட் கலராக இருக்கும். அதை வச்சு மேல் ஃபீமேல் கண்டுபிடிச்சு கொள்ளலாம். பொதுவாக சிங் பண்ணுறதை வச்சு கண்டுபிடிச்சு கொள்ளலாம் இலகுவாக. மற்றது சாக்லேட் யாவா, கிரே கலர் யாவாக இலகுவாக கண்டுபிடிச்சு கொள்ளலாம். டார்க்காக இருக்கும் மேல், லைட் ஹெட் இருந்துச்சுன்னா அது ஃபீமேலாக இருக்கும். இந்த ஜாவா பேர்ட்ஸுக்கு பொதுவாக நீங்கள் கட்டல் பீஸ் கட்டாயம். அதில் தான் நிறைய கால்சியம் இருக்குது. இந்த ஜாவா பேர்ட்ஸ் நல்ல கால்சியம் ஜாவா பேர்ட்ஸ்க்கு இருந்தால் தான் அதில் சிக்ஸுகள் நல்ல ஹெல்த்தியாக வரக்கூடியது. சிக்ஸு பொதுவாக இலகுவாக காப்பாற்றிக்கொள்ளும். இது ஒரு 6 மந்த்லேருந்து பீட் ஆகிறவங்க நீங்கள் மேல் ஃபீமேல் செட் பண்ணி கொண்டீங்கன்னா நல்லா. சேம் பேரண்ட்ஸில் இருக்கிற மேல் ஃபீமேலாக சூஸ் பண்ணாதீங்க. வேறு பேரண்ட்ஸில் இருக்கிற மேல் சூஸ் பண்ணாதான் மேல் ஃபீமேல் சூஸ் பண்ணாதான் உங்களோட ப்ரீடிங் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மேல் நல்ல டான்சிங் ஒன்று கொடுக்கும். அதுக்கப்புறம் அது 5 to 6 டேஸுக்குள்ளே அதை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். மேலும் ஃபீமேலும் மாறி மாறி இன்குபேட் பண்ணிக்கொள்ளும். அதுக்கப்புறம் ஒரு 18 to 21 டேஸ்க்குள்ளே ஹெச் ஆகிடும். இப்போ எல்லோரும் அந்த என்ன போனஸ் டிப்ஸ் இருந்தால் தான் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. அந்த போனஸ் டிப்ஸ் தான் இப்போ நான் வரேன். அதை பார்த்துக்கொள்ளுங்க. அந்த போனஸ் டிப்ஸ் இதுதான். நீங்கள் இந்த 2 ஃபுட்டை வச்சுக்கொண்டும் உங்களோட பேர்ட்ஸை ஹெல்த்தியாக வளர்த்து அதில் அந்த நல்ல சீக்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி தானே கேட்பீங்க, வாங்க தொடரும். இந்த 2 ஃபுட்ஸையும் நீங்கள் நெல்லை தெளிவு செஞ்சு அதை நல்லா கழுவி அதை நல்ல டஸ்ட்லாம் எடுத்துகிட்டு இந்த நெல்லையும் கொடுத்துட்டு இந்த 7% ஒரு பிராண்டோட இது அந்த பிராண்டில் இருக்கிற நீங்கள் சப்போஸ் ஹாட் வாட்டர்லையோ இல்லை நீங்கள் வெறுமனையோ வச்சு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது அதில் நிறைய எல்லாம் கலந்துருக்குது. சோளம் அன்றது நிறைய நியூட்ரிஷன் அதில் அடங்கிருக்கு. அதனால் பேர்ட்ஸை நல்லா ஹெல்த்தியாக வளர்க்க வைக்கும். இது நீங்கள் 2ம் ட்ரை பண்ணால் எப்படி ரிசல்ட் வருமானு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நான் எந்த பர்சனல் இதில் சொல்கிறேன். நான் இப்போ தான் நான் ஜாவா பேர்ட்ஸ் வளர்த்தேன். நல்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வரும். நல்ல சிக்ஸ்கள் உங்களுக்கு எடுக்கலாம். நான் கொலன் செட்டப்பாக வளர்த்ததுக்கு இப்படி 2 ஃபுட்டு தான் பயன்படுத்தினேன். பயப்படாமல் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் வந்து
நீங்கள் இதில் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் சொல்ல கொடுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. இன்னொரு சந்தைக்கும் வரை